வேலூரில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். அதற்கான பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சென்னையில் வாகன பேரணி மூலமாக, அதாவது ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் இரண்டாவது பகுதியாக இன்று வேலூரில் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 7 வேட்பாளர்களை ஆதரித்து இந்த பிரச்சாரத்தில் அவர் ஈடுபடுகிறார். அதன் பிறகு மதியத்திற்கு மேலாக பொள்ளாச்சியில் அங்கேயும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். பிரதமர் 7வது முறையாக தமிழகம் வந்து தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். திரு ஜேவிசி, இப்போ பிரதமர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்றது வட மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாவட்டங்களில் பாஜகவுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி இருக்கு? போன வாட்டி வந்து ஏசி சண்முகம் வந்து வெறும் 7,000 வாக்கு தான் தோத்து போனாங்க. சோ பல கருத்து கணிப்புகளும் இன்ஃபேக்ட் உங்களுக்காக ஒரு சந்திப்பிலேயே ஒரு காணொலி கொடுத்தோம். அதுலயே சொல்லிட்டு இருந்தோம் நெல்லூர்ல வந்து ஒரு கடும் போட்டி நிலவுகிறதுன்னு. அதற்கு பிறகு பாமகவோட கூட்டணி வேற இருக்கு. அதனால தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற தொகுதிகள் எல்லாமும் தாக்கம் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது வட மாவட்டங்களையும், ஏன்னா வட மாவட்டங்கள்ல கம்பேர் டு கொங்கு அண்ட் தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஆதரவு கம்மி தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு. சோ இப்ப இந்த கூட்டணியா வந்ததுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கு வாய்ப்பு. இப்போ பாமகவுடைய இந்த கூட்டணி பாமகக்கு வர்றப்ப சொல்லப்பட்டது என்னன்னா, பாமக இருக்க இடத்துல பாஜக பெருசா இல்லை, ஸோ இந்த கூட்டணியால என்ன பலன் அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. இப்போ பாமக பிளஸ் பாஜக இந்த வட மாவட்டங்களில், குறிப்பாக அந்த வேலூர் போன்ற பகுதிகளில், அதுவும் அதிமுக இல்லாத சூழல்ல இங்க வந்து நம்பர்ஸ் கன்வெர்ட் ஆகுமா? அதிமுக களத்திலே இல்லைங்க. அதிமுக கூட்டணி அதிமுக களத்திலே இல்லை. வட மாவட்டங்களையும் அதாவது அதிமுக வந்து ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆயிடுச்சு. நீங்க களத்தில் போனீங்கன்னா 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அதிமுக ஒரு கட்சி இருக்கிறது நான் தெரியுது. இளைஞர்கள்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18ல இருந்து 22 வயசுல இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியை சொல்றாங்க. 22 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க. சிலர் திமுக சொல்றாங்க. இளைஞர்கள் மத்தியில அதிமுக தாக்கமே கிடையாது. எல்லாம் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆயிடுச்சு. அதனால அதிமுக பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்கிறதுனால கண்டிப்பா வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் தாக்கம் இருக்கும். அதே சமயத்துல வெள்ளூர்ல ஒரு கடும் போட்டி இருக்கும், தர்மபுரியும் ஒரு கடும் போட்டி இருக்கும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். 2014 இதே போன்ற கூட்டணி 3வது அணின்னு வர்ணிக்கப்பட்டது வானவில் கூட்டணி. அப்போ ராஜ்நாத் சிங் அமைத்தார். இப்போ அதே போன்ற சூழல் தர்மபுரியில் அன்புமணிக்கு பதிலாக சௌமியா அன்புமணி டாக்டர் அவர்கள் நிற்கிறாங்க. வேலூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க 8000 ஓட்டில் தான் தோத்தார் அப்படின்னு. இங்கே வந்து அது ஏ கேட்டகரி, பாஜக ஒரு ஏ கேட்டகரியில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் எத்தனை தொகுதி வருது திரு ஜேவிசி? அதுதாங்க இப்ப சென்னையில இருக்கக்கூடிய மத்திய சென்னை அண்ட் தெற்கு சென்னை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தர்மபுரி, இந்த தொகுதிகள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தொகுதிகளாக அமையும். அப்போ தொடர்ந்து வந்து பிரதமருடைய பிரச்சாரம் வந்து ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கா. அது வந்து மும்முனை போட்டியில் நாங்களும் கடுமையான போட்டியில் இருக்கோம் அப்படின்றத காட்டுதான். கண்டிப்பா, அதாவது சில இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்லாம் 2வது இடத்திற்கு வரக்கூடிய 2 இலக்குகள் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும். அதே சமயத்துல ஒரு சில இடங்கள்ல வெல்லணும். சில இடங்கள்ல 3வது இடத்திற்கு அதிமுகவை தள்ளி 2வது இடத்திற்கு வர வேண்டும். அவர்களுடைய இலக்கு இந்த 3 இலக்கு தான் உங்களுக்கு. இன்னும் 40 நமதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வளர முடியும். ஆனால் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்று ஒரு சில இடங்களில் வென்று சில இடங்களில் 2ஆம் இடத்திற்கு வருவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் குறிக்கோள். அதற்காகத்தான் இதை ஒர்க் பண்றாங்க. நன்றி. இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு. உங்களுக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து கூட்டணி. அந்த கூட்டணி வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் விஷயம். நன்றி திரு ஜேவிசி, இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.